Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket the IPL the Royals the yes Ravindra Jadeja the yes trade ஆகி போயிட்டாரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரைட் ஹோம் கமிங் ஃபார் ஜடேஜா ஆமாம் வந்த கப் ராஜஸ்தான் ராயல் ஃபஸ்ட்டு அவங்க தான் ஐபிஎல் கப்பு ஜெயிச்சது 2008 ஃபஸ்ட் எடிஷன் ஆச்சு 17 வருஷம். அப்போ ஷேன் வான் தான் அவங்களுக்கு கேப்டன், மென்டரும் அவர் தான், கோச்சும் அவர் தான். எல்லாரும் சிரிச்சாங்க, இந்த டீமில் எங்கே ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு. ஜடேஜாலாம் யாருக்குமே தெரியாது யார் இது ஜடேஜா, பட் कप ஜெயிச்சு கொடுத்தாருங்க. राइट जडेजा इतने स्टार्ट பண்ணார். थैंक यू वेरी मच मुझे वेलकम करने के लिए. 15 साल के बाद मेरी वापस हुई है. जहाँ से मैंने अपने जर्नी स्टार्ट किया था, जहाँ से मुझे नाम मिला, जहाँ से मेरे को रॉक स्टार बुलाया गया, वही मैं वापस आ गया அப்படின்னாரு. எஸ், ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நான் என்னை வெல்கம் பண்ணதுக்கு ராஜஸ்தான் ராயலில். 15 வருஷம் கழிச்சு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 15 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வந்திருக்கேன் ராஜஸ்தான் ராயலுக்கு. எங்கே நான் ஸ்டார்ட் பண்ணணும் என் ஜேர்னியை, அதே இடத்துக்கு திரும்பி வந்திருக்கேன். எங்கே எனக்கு வந்து பேர் கிடச்சதோ, எங்கே என்னை ராக் ஸ்டார் கூப்பிட ஆரம்பித்தாங்களோ அதே இடத்துக்கு நான் திரும்பி வந்தேன். ரொம்ப சந்தோஷம், டபுள் ஹாப்பி எனக்கு நான் ராயல்ஸை திரும்பி வந்ததை அப்படின்னாரு. அப்புறம் அவங்க கேட்டாங்க, எல்லாமே வாய்ஸ் ஓவர் இன்டர்வியூ தான் இவர் பதில் சொன்னார். நேற்று அப்படி தான் சஞ்சு சாம்சன் இன்டர்வியூ எடுத்தாங்க. வீடியோ போட்டால் யாருமே நீங்கள் பார்க்கல, பாருங்கள். அதில் தோனியை பற்றி, ருத்ராஜ் பற்றிலாம் சொல்லியிருக்காரு, ஃப்ளெமிங் பற்றிலாம் சஞ்சு சாம்சன். அந்த சஞ்சு சாம்சன் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, அவர் இந்த டீமில் இருந்தவர் தான் ராஜஸ்தான் ராயல். சஞ்சு சாம்சன் இங்கே வந்தனால தான் ஜடேஜா அங்கே போக முடிஞ்சுது. ரைட், ஓகே. அடுத்த கேள்வி கேட்டாங்க, உன்னை எப்படி நாங்கள் இனிமேல் கூப்பிடணுன்ட்டு. ஆமாம் சொன்னார், என்னை என்ன தோணுதோ, ஃபேன்ஸ் என்ன கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கும். நான் சொல்ல மாட்டேன் ஃபேன்ஸ்கிட்டையும் பப்ளிக்கிட்டையும் இந்த மாதிரி கூப்பிடுன்னு. மனசால ரெஸ்பெக்டோட அன்போட எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. இன்னொரு கேள்வி கேட்டாங்க, வைபவ் பற்றி என்ன நினைக்கிறேன். அதான் சூரியவன்ஷி, வைபவ் சூரியவன்ஷி கலகிறாரில் அந்த சின்ன பையன். ரைட், அவரை பற்றி கேட்டாங்க. சொன்னார், வைபவ் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஏஜ் தான் அந்த பையனுக்கு, ஆனால் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். அண்ட் அவர் சொல்லாமல் நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க இந்த காலத்து யங்ஸ்டருக்கு. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாலோ, பேஷனோட எந்த ஒர்க் பண்ணாலோ, ஒரு கோல் செட் பண்ணிட்டு நீ விளையாண்டாலோ, இல்லை என்ன பர்ஃபார்ம் பண்ணாலும், எந்த கேரியர் பண்ணுறியோ, முன்னால் கண்டிப்பாக சக்சீட் ஆக முடியுங்கிறது அந்த சின்ன பையன் டீனேஜ்லேயே சொல்லிட்டாப்புல. அதனால் ஒர்க் ஹார்ட், பேஷனோட பண்ணாலும் எது பண்ணாலும் சக்ஸஸ் தான் ஆகும். அண்ட் வைபவ் எஸ் அவரோட டீமை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார் ராஜஸ்தான் ராயலில். அண்ட் நல்ல பிளாட்ஃபார்மும் கிடச்சிது அவருக்கு, அவரோட டேலண்ட்டை காட்டுறதுக்கு. அவரோட ஜேர்னி ரொம்ப குயிக்காக மேலே வந்துடுச்சு, பிகாஸ் இந்த பிளாட்ஃபார்ம் ஐபிஎல் இருந்ததுனால அப்படின்னாரு. ரைட், இப்போ கூட ஒரு இந்தியா ஏக்கு விளையாண்டார், கத்தாரில் நடந்தது ஒரு ஏஷியா கப் அண்டர் 19. எனிவே அது சொன்னாரா. அப்புறம் என்ன எதிர்பார்க்குற இந்த டீம்லேருந்துன்ற மாதிரி கேட்டார். சொன்னாங்க, நான் இருக்கிற ஸ்டேஜில் எனக்கு கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணோம். அண்ட் எக்ஸைட்மெண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த एक्साइटमेंटலாம் அப்போல்லாம் चलो यार लेट्स चलते हैं गेम खेलने के लिए, क्रिकेट खेलने के लिए ग्राउंड चले जाते थे. அதை நான் ஸ்டார்ட் பண்ண என்னோட சின்ன ஏஜ்லாம் चलो கிரிக்கெட் விளாட்லான்னு திடீர்னு எப்போ பார்த்தாலும் கிரவுண்டுக்கு போயிடுவேன். எனர்ஜி, ஹெவி எனர்ஜி இருக்கும் கிரவுண்டில் விளையாடும் போது. இப்போ இருக்குது அதே எனர்ஜி எனக்கு கிரவுண்டில் விளையாடும் போது. நீ நிறையா கற்றுக்க முடியும். இப்போ நான் ராஜஸ்தான் வந்திருக்கேன், இப்போ புது ராஜஸ்தான் ராயல் இது. அண்ட் புது பிளேயரோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அண்ட் நியூ பிளேயர், கோச்சிங் ஸ்டாஃபே புதுசு, நியூ மேனேஜ்மெண்ட், அவங்ககிட்ட எப்படி பேசணும்னு இனிமேல் தான் கற்றுக்கணும் புது மேனேஜ்மெண்ட்டை. அண்டு வேறு விதமான எக்ஸைட்மெண்ட். அண்ட் இன்னும் புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. என்ஜாய் த கேம். என் மைண்ட் எப்போதும் சொல்கிறது அதான். டோன்ட் டேக் ப்ரெஷரே எடுத்துக்கூடாது. என்ஜாய் த கேம், டோன்ட் ஓவர் திங்க். ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காது, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இது ஆகிடுமோ அது ஆகிடுமோ, யோசிக்காதன்றாரு. ரொம்ப யோசிக்காதன்னு ரொம்ப யோசிக்காத. உன் கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அது பண்ணு. அதே தான் நானும் பண்ணுவேன். என் கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதை தான் நான் பண்ணுவேன். ப்ரெசண்ட்டில் இருக்கணும் எப்போதுமே. அண்ட் டூ குட் ஃபார் த டீம். டீமுக்கு நல்லது பண்ணணும். என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன் நான் ராஜஸ்தான் ராயலுக்கு அப்படின்னாரு. ரைட், திருப்பி இன்னொரு கேள்வி கேட்டார், எப்படி நீ திரும்பி வந்த ராஜஸ்தான் ராயலுக்குன்னு. அப்போ சொன்னார், மனோஜ் சார் கால்டு மீ. மனோஜ் சார் அவங்க ஓனர் கூப்பிட்ருக்காரு பேருக்கு, என்னை கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் சங்கக்காராட்ட பேசினேன். அண்ட் 2 பேருமே சொன்னாங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் ராஜஸ்தான் ராயல் வர்றதுக்குன்னு. நான் என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். அண்ட் நான் எங்கே என் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும் அதே டீமுக்கு நான் திரும்பி போகிறேன்னு. அண்ட் தட் என்னோடய பிகினிங்கே அங்கே தான் ஆச்சு. ரவீந்திர ஜடேஜான்னு கிரிக்கெட்டில் ஒருத்தர் இருக்காருன்றது எனக்கு ராஜஸ்தான் ராயல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு தெரிஞ்சுது. அண்ட் என்னோடய கிரிக்கெட் பர்சனாலிட்டி வளர்ந்ததே அங்கேருந்து விளையாட ஆரம்பிக்கும் போது தான் கிரிக்கெட்டு. ஆக்சுவலி ஒரு அண்டர் 19 ஜெயிச்சார் விராட் கோலிலாம். அதை பற்றி அவ்வளோ சொல்லலை அவர். அண்ட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இப்போ ராஜஸ்தான் ராயலுக்கு திரும்பி வந்தது. புது புது பிளேயர், யங் பிளேயர்ஸ் கூடலாம் இப்போ பழகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்.
ஜஷ்வால், துருவ், ரயான் அப்படின்னு பேரும் சொன்னார். அண்ட் அவங்க கூட நான் டொமஸ்டிக் மேட்சஸ் விளையாடிருக்கேன் இங்கே அங்கே. பட் இதுதான் ஃபுல் ஸ்விங்காக 2 மாதம் விளையாட போகிறேன். ஐ ஆம் வெயிட்டிங்கிற மாதிரி சொன்னார் அவங்க கூட விளையாடுறதுக்கு. ரைட், அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். சதீஷ்ன்ற ஒரு 1000 ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சதீஷ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன். ஒரு அமுக்கு 40 ருபீஸ் தான் மினிமம், கம்பல்சரியாக ரிக்வஸ்ட் தான். சேனல் வலிச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க. அவ்வளோ வியூஸ் போகிறதில்ல. இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனால் தான் நிறைய வீடியோ போட முடியுது. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அவங்க பேரை அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். கம்பல்சரியாக ரிக்வஸ்ட் தான். ரைட், விஷயத்துக்கு போயிடலாம். அடுத்த கேள்வி, எங்களை 2008க்கு கூப்பிட்டு பார்ப்போன்னு. அதான் ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்லு, 2008 என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்டாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு சீசனே அதான், ஐபிஎலுக்கு அதான் ஃபஸ்ட்டு சீசன். அண்ட் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் வந்து இந்தியாவில் விளையாடுறாங்க ஃபஸ்ட் டைமு. அண்ட் அவங்க கூட நான் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்ணுவேன், நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. அப்போ எனக்கு 19 வயசு தான். ஜாஸ்தி தெரியாது எப்படி பேசணும் என்ன பேசணும்னு. ஓவர்சீஸ் பிளேயர் கூட சேர்ந்து நான் விளையாண்டதே கிடையாது அது வரைக்கும். ஷேன் பாய், அதான் ஷேன் வார்னர் சொன்னார், அவர் ஒரு லெஜண்ட், உலகத்துக்கே தெரியும் அவரை பற்றி. நான் ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்றமே யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. நான் சில்லாரு ரிலாக்ஸ்டாருன்னு சொல்லுவார். நான் ரியலைஸ் பண்ணேன் அப்போ தான் 2008 என்னால் இந்தியாவுக்கு விளையாட முடியும்னு. அப்போ ஆல்ரெடி அண்டர் 19 விளையாடிட்டாரு. சீனியர் டீமை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் தான் திருப்பி பர்டிகுலராக ஷேன் வானை பற்றி கேட்டாங்க. ஏன் ஷேன் வான் கூட உனக்கு ஸ்பெஷல் பாண்டிங் அப்படின்னு கேட்டாப்புல. சொன்னார், நான் ராஜஸ்தான் ராயலில் இருக்கும்போது ஆஸ்திரேலியாவுக்கு போனேன் நான் விளையாட. அப்போது இந்தியன் கிரிக்கெட் சார்பில் போகும்போது காமெண்ட்ரி கொடுத்துட்ருப்பார். அண்ட் என்கிட்ட வந்து பேசுவார், நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணார். எப்போதுமே அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அண்ட் கேமை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுலாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவர். எனக்கு அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு ஆக்சுவலாக எப்படி என்னோடய கேமை ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போகணும், ஹவு டு இம்ப்ரூவ். அண்ட் எப்போதுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார். எப்போ எனக்கு எந்த டவுட் இருந்தாலும் நான் அப்போல்லாம் அவர்கிட்ட தான் கேட்பேன். அதனால் எனக்கு ஸ்பெஷல் பாண்டிங் உண்டு. அவரும் என்ன சொல்லுவார், உங்கள்கிட்ட நல்ல கேம் இருக்குது, உன்னால் கண்டிப்பாக இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ண முடியும். எல்லா 3 ஃபார்மேட்லேயும் அப்போயே சொல்லியிருக்காரு. ஸோ ஒர்க் ஹார்டுன்றதாகட்டும், ஒரு எத்திக்ஸு, ஒரு டிசிப்ளின் கிரிக்கெட்டுக்கு எனக்கு கொண்டு வந்தது அவர் தான் ஸ்டார்டிங்கில் அப்படின்னாரு. கடைசி கேள்வி, இந்த சீசன் நீ மிஸ் பண்ணுவ ஷேன் வானை அப்படின்னு கேட்டாங்க. சொன்னார், டெஃபினெட்லி ரைட். அண்ட் இப்போ எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு ராஜஸ்தான் ராயலுக்கு திரும்பி விளையாட, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ட்ராஃபி சப்போஸ் நாங்கள் ஜெயிச்சா கண்டிப்பாக டெடிகேட் பண்ணுவேன் நான் ஷேன் வானுக்கு. அண்ட் என்னோடய கிரிக்கெட்டிங் கேரியரில் பெரிய ரோல் அவரது தான், பிக் ரோல் ஸ்டார்டிங்கில் சொன்னார். ஏன்னா நடுவில்லாம் தோனி கூட விளையாண்டர்ல ஸ்டார்டிங்கில் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாரு ஸ்டார்டிங்கில் விளையாடுறதுக்கு. வர்னா ஏ பிக்சர் பனீனி ஜாத்தி அப்படின்னாரு. அவர் எனக்கு மட்டும் ஸ்டார்ட் கொடுக்கலன்னா இந்த மாதிரி ஒரு பிக்சர் உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். இவரை பற்றின ஜேர்னியை சொல்கிறாரு, கிரிக்கெட்டிங் ஜேர்னி. அப்வியஸ்லி ஆஸ் அ டீமாகவும் நாங்கள் டெடிகேட் பண்ணுவோம் ட்ராஃபியை ஷேன் வானுக்கு கப்பு ஜெயிச்சாங்க. ஸோ மொத்தத்தில் இதான் அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் சிம்பிளாக எதுவும் சொன்னார். சிஎஸ்கே பற்றி எதுவும் கேட்கவே இல்லை, இவர் எதுவும் சொல்லவும் இல்லை. பாஸ்ட்ன்ட்டார் நினச்சிட்டார். எஸ், கர் வாப்சி அப்படின்னு தான் ஹிந்தியில் போட்டிருந்தாங்க ஒரு ஃபோட்டோ பக்கத்தில். கர் வாப்சின்னா வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி, வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். கடைசி ஏதாவது சொல்ல போறியான்னு கேட்டாங்க. मैं एक चीज़ दिल से बोलूँगा कि दिल से हल्ला बोल அப்படின்ட்டு போயிட்டார். அது அவங்களோட ஸ்லோகன். பெரிய விசில் அடிங்க, தமிழுக்கு எப்படி ஸ்லோகனோ சிஎஸ்கேக்கு அதேமாதிரி ராஜஸ்தானுக்கு ஹல்லா போல். அப்படி ஒரு படமே வந்தது, அஜய் தேவ்கன் நடிச்சது, தேடி பாருங்கள் இருக்கும் எங்கேயாவது. ரைட், मैं एक चीज़ दिल से बोलूँगा, மனசார நான் சொல்கிறேன் அல்லா போல் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. நானும் அல்லா போல் அப்படின்னு முடிச்சுட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.